வணக்கம் கைஸ், இன்னைக்கு டே 12 ஆஃப் 365 நாள் சேலஞ்ச். இன்னைக்கு ஒரு ஹெவியான கண்டென்ட் இருக்குது. ஸ்லீவ்லெஸ் போட்டவங்களாம் சல்மான் கான் இல்லை, ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தா சல்மான் கான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி இடக்க முடக்க பேசிட்டு இன்னைக்கு நாள் ஆரம்பிச்சு எதிர்த்த கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு ஒரு கிளைண்ட் செஷன். பிகாஸ் அவ்வளோ லேட் அன்னைக்கு எந்திரிச்சேன். ஸோ அப்படியே சல்மான் கான் கிட்ட அப்படியே உட்காந்து கிளைண்ட் செஷனை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டல்ஸ், மண்டே ஆட்டல்ஸ், தென் கிளம்பி தம்பி வீட்டுக்கு செல்லும் நேரம். நான் தி வேல வடக்கன் ஹாஸ்டலோட வராத மேனரிசத்தை வான்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதை சமாளிக்க எதையோ பண்ணி ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்க வந்த உடனே கொஞ்சம் எடிட்டிங் அப்புறம் ஸ்கிரிப்டிங் வேலைகள். தென் வெளியே சில சில்லற வேலையா கிளம்பணும். கையில இருக்கிற சில சில்லறையை அக்கௌண்ட்ல போடணுன்றதுனால சில்லற மிஷினுக்கு வந்தோம். அப்புறம் இந்த சில்லற வேலை கதம். தென் மாலுக்கு போயிட்டு பீஸா விளாங்கிறதா பிளான். ஸோ டாமினோஸ் உள்ள ஒரு என்ட்ரி தேடி கண்டுபிடிச்சு ஒரு நல்ல பீஸாவை செலக்ட் பண்ணி ஆர்டரை போட்டு பில்லை பே பண்ணிட்டு வெயிட்டிங் நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி மாலுக்குள்ள போய் குடிக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். ஐ மீன் ஜூஸ் குடிக்கலான்னு முடிவு பண்ணோம். உள்ள போய் வித்தியாசமா ஏதாவது குடிக்கலாம்னு சொல்லி பல மணி நேர தேடலுக்கு பின்னால் ஒரு ரோஸ் மில்க் ஆர்டர் போட்டு குடிச்சிட்டு அங்க மேல நின்று கீழே இருக்கத்தெல்லாம் வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு அதுக்குள்ள நமக்கு ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பீஸாவை வாங்கிட்டு நம்ம டெலிவரி பாய் அப்படியே கூட்டிட்டு தென் வீட்டுக்கு வந்து பீஸாவை பிரிச்சு மேய்ஞ்சிட்டு தென் அகைன் ஒரு கிளைண்ட் செஷன். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் கிளைண்ட் வந்தவர். ரோட்ல நின்று கொஞ்ச நேரம் டிஸ்கஷன், கொஞ்சம் வெட்டி கதைகள். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுனால டைம் டு கோ பேக் டு மை ஹோம். ஸோ பேக்கிங்கை போட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எழுதிட்டு நாளை முடிச்சுட்டு அவ்வளோதான் கைஸ், தூங்கிட்டு நாளைக்கு பார்ப்போம். நீ ஏன்டா அங்கே நிற்கிற? அதனால என்னடா செருப்பு போடாதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வீட்டு பக்கத்தில் செருப்பு போட்டாதான் எப்போ பார்த்தாலும் எப்படி தூங்குறதே அப்போ எப்படி செருப்பு போட தூங்குறது.